வணக்கம். வங்கித் தேர்வுகளுக்கான உங்களுடைய தயாரிப்புல உதவ இன்னைக்கு நாம ஆங்கில சுலகராதிய ஆழமா அலசப் போறோம். வணக்கம். உங்களுக்காகவே ராமெக்ஸ் அகாடமி கொடுத்த மூலங்கள்ல இருந்து ஒரு முக்கியமான 50 வார்த்தைகளை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தம், அதோட பயன்பாடு, அப்புறம் தேர்வுல எப்படி வரும்னு எல்லா நுணுக்கங்களையும் நாம விவாதிக்கலாம். சரி, நம்ம நேரடியா முதல் வார்த்தையோட ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. வங்கித் தேர்வுகள்ல ஆங்கில பிரிவு ஒரு பெரிய சவாலா இருக்கலாம். அதுக்கு முக்கிய காரணமே இந்த சொல்லகராதி, அதாவது வொக்காபுலரி தான். வார்த்தையோட அர்த்தம் மட்டும் தெரிஞ்சா பத்தாது, அதை எப்படி, எங்க சரியா பயன்படுத்தணும்னு தெரியணும். இந்த மாதிரி இருமொழியில பேசுறது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நம்புறேன். முதல் தொகுதிக்கு போகலாம். முதல் வார்த்தை அக்ரிமோனியஸ். அக்ரிமோனியஸ் இதுக்கு தமிழ் அர்த்தம் கசப்பான இல்லனா கடுமையான. உதாரணத்துக்கு, The board meeting became acrimonious over the budget dispute. ஆமா. அதாவது பட்ஜெட் தகராறால அந்த மீட்டிங் ரொம்ப கசப்பா மாறிடுச்சு. இது விவாதங்கள்ல இல்லனா உறவுகள்ல ஏற்படுற ஒரு கோபமான சூழலை குறிக்குதா? மிக சரியா சொன்னீங்க. ஆக்ரிமோனியஸ்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அது ஒரு தன்மையை விவரிக்குது. ஒரு விவாதம் எப்படி இருந்துச்சு? ஆக்ரிமோனியஸா இருந்துச்சு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதோட பெயர்ச்சொல் வடிவம், அதாவது நவுன் ஃபார்ம் தான் நம்ம அடுத்த வார்த்தை. ஓ, ஆக்ரிமோனி. அக்ரிமோனி. உணர்வு இல்லாம தகராறு தீர்க்கப்பட்டதுன்னு சொல்றோம். ஓ, அப்போ ஆக்ரிமோனியஸ்ங்கிறது சூழலை விவரிக்குது, ஆக்ரிமோனிங்கிறது அந்த உணர்வையே குறிக்குது. கரெக்ட். இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம். சரி, அடுத்த வார்த்தை ஆக்ஷனபிள். இதுக்கு அர்த்தம் நடவடிக்கை எடுக்கக்கூடியது. இது ஒரு சட்ட ரீதியான வார்த்தை மாதிரி இருக்கே. ஆமா, பெரும்பாலும் அப்படிதான். ஒரு செயல் சட்டப்படி தப்பு, அது மேல நடவடிக்கை எடுக்க முடியும்னா அது ஆக்ஷனபிள். உதாரணமா, மேக்கிங் ஃபால்ஸ் கிளைம்ஸ் அகென்ஸ்ட் அ பேங்க் இஸ் ஆக்ஷனபிள் பை லா. அதாவது, ஒரு வங்கிக்கு எதிரா நீங்க பொய் குற்றச்சாட்டு வச்சா அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடியது, அவங்க உங்க மேல வழக்கு தொடர முடியும். புரியுது. அடுத்து வர 2 வார்த்தைகள் கேட்க ஒரே மாதிரி இருந்தாலும் அர்த்தம் வேற. ஆக்சுவாலிட்டி மற்றும் ஆக்சுவரி. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. ஆக்சுவாலிட்டினா உண்மை நிலை அல்லது யதார்த்தம். நாம என்ன நினைக்கிறோம், ஆனா உண்மையில என்ன நடக்குது, அதுதான் ஆக்சுவாலிட்டி. தி ஆக்சுவாலிட்டி ஆஃப் தி சிச்சுவேஷன் வாஸ் ஃபார் மோர் சீரியஸ் தென் ரிப்போர்ட்டட். ஓ, அதாவது, சொல்லப்பட்டதை விட அந்த நிலைமையோட உண்மைத்தன்மை ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆனா ஆக்சுவரிங்கிறவர் முற்றிலும் வேற. அவர் ஒரு காப்பீட்டு கணிப்பாளர். இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட். ஆமா, இன்சூரன்ஸ் துறையில ரிஸ்க் எவ்ளோ, பிரீமியம் எவ்ளோன்னு கணக்கிடுற ஒரு நிபுணர். சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு போகலாம். முதல் வார்த்தை ஆக்சுவேட். ஆக்சுவேட் தூண்டுதல் அல்லது இயக்குதல். The manager was actuated by a desire to help his team succeed. ஒருத்தர ஒரு செயலை செய்ய வைக்கிற உள்நோக்கத்தை இது குறிக்குது இல்லையா? ஆமா, அந்த உள்நோக்கத்தோட செயல்பட தேவையான திறமை தான் நம்ம அடுத்த வார்த்தை அக்யூமென். அக்யூமென். இதுக்கு நுண்ணறிவு அல்லது மதிநுட்பம்னு பொருள். குறிப்பா வணிகம், நிதித்துறையில சரியான நேரத்துல சரியான முடிவெடுக்கிற அந்த கூர்மையான அறிவை குறிக்கும். இது வெறும் புத்திசாலித்தனம் இல்ல, அனுபவமும் சேர்ந்த மதிநுட்பம். ஒருத்தருக்கு பிசினஸ் அக்யூமென் இருக்குன்னா அவர் வியாபாரத்துல கில்லாடின்னு அர்த்தம். ஓ, அப்போ ஒருத்தருக்கு நல்ல அக்யூமென் இருந்தா அவர் ஒரு அக்யூட் பிரச்சனையை கூட ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு தானே? அருமையான இணைப்பு. கரெக்ட். அக்யூட்னா மிக கூர்மையான அல்லது கடுமையான. உதாரணமா, தி எக்கானமி இஸ் ஃபேசிங் an acute shortage of funds. ஆமா, பொருளாதாரம் ஒரு கடுமையான நிதி பற்றாக்குறைய சந்திக்குது. அப்படி ஒரு கடுமையான பிரச்சனைய சரி செய்ய சில சமயம் அதிகாரிகள் ஆடமண்டா இருக்க வேண்டியிருக்கும். ஆடமண்ட், பிடிவாதமான. ஆமா, பிடிவாதமான இல்லனா ஒரு முடிவுல ரொம்ப உறுதியா இருக்கிறது. தி ஆர்பிஐ கவர்னர் வாஸ் ஆடமண்ட் அபவுட் கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல கவர்னர் ரொம்ப உறுதியா இருந்தார். இது நல்ல விதமாவும் இருக்கலாம், கெட்ட விதமாவும் இருக்கலாம். இந்த தொகுப்போட கடைசி வார்த்தை அடெண்டம். சேர்க்கை அல்லது பிற்சேர்க்கை. இது ஒரு ஒப்பந்தத்துல கடைசியா சேர்க்கிற ஒரு கூடுதல் பகுதி இல்லையா? ஆமா, ஒரு ஒப்பந்தத்துல சில புது விதிகளை சேர்க்கணும்னா முழு ஒப்பந்தத்தையும் மாத்தாம கடைசியா ஒரு அடெண்டமா சேர்ப்பாங்க. An addendum was added to the contract. இப்போ அடுத்த தொகுதிக்கு வரலாம். முதல் வார்த்தை ஆடல். ஆடல். இதுக்கு அர்த்தம் குழப்புதல். The complex regulations might addle a new employee. சிக்கலான விதிமுறைகள் ஒரு புது ஊழியரை குழப்பலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சில சமயம் தேர்வு கேள்வித்தாழ பார்க்கும்போது என் மூளை ஆடல் ஆன மாதிரி உணர்ந்திருக்கேன். இது நிறைய பேருக்கு வர்ற அனுபவம் தான்.
அப்படி குழப்பமான சூழல்ல உங்க வாதத்தை நீங்க தெளிவா முன்வைக்க சான்றுகளை காட்டணும். அதுக்கான வார்த்தை தான் அட்யூஸ். அட்யூஸ். இதுவும் ஒரு சட்ட ரீதியான வார்த்தை தான். ஒரு வாதத்தை நிரூபிக்க ஆதாரங்களை முன்வைக்கிறது. The lawyer failed to adduce sufficient evidence. ஓகே, வழக்கறிஞர் போதுமான சான்றுகளை காட்ட தவறிட்டார். இப்போ ரொம்ப முக்கியமான 3 வார்த்தைகளுக்கு வர்றோம். அட்யர், அட்ஹெரன்ஸ், அட்ஹெரண்ட். ஆமா, 3 ஒரே வேர் சொல்லுது வந்தாலும் பயன்பாட்டுல குழப்பம் வர வாய்ப்பு இருக்கு. இது எப்படி வேறுபடுத்துறது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. தேர்வுல அடிக்கடி இத சோதிப்பாங்க. முதல்ல அட்ஹியர். இது ஒரு வினைச்சொல், அதாவது verb, ஒரு செயல். இதுக்கு அர்த்தம் கடைப்பிடி அல்லது ஒட்டிக்கொள். யூ மஸ்ட் adhere to the rules. நீங்க விதிகளை கடைப்பிடிக்கணும். சரி. ரெண்டாவதா அட்ஹியரன்ஸ். இது ஒரு பெயர்ச்சொல், நவுன். கடைப்பிடித்தல் அப்படிங்கிற அந்த செயலோட பெயர். ஸ்ட்ரிக்ட் adherence to rules is necessary. விதிகளை கடுமையா கடைப்பிடிக்கிறது அவசியம். ஓகே. கடைசியா அட்ஹியரண்ட். இதுவும் ஒரு நவுன் தான், ஆனா இது ஒரு நபரை குறிக்குது. ஆதரவாளர். ஆமா, ஆதரவாளர். He is a strong adherent of the new policy. அவர் அந்த புது கொள்கையோட வலுவான ஆதரவாளர். சூப்பர். வினைச்சொல், செயலின் பெயர், செயலை செய்பவர். இந்த வேறுபாடு இப்ப தெளிவா புரியுது. அப்போ அடுத்த வார்த்தை அட்ஹீஷன். இதுக்கும் அட்ஹியரன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒட்டிக்கொள்வது மாதிரி இருக்கே. இது ஒரு பொதுவான சந்தேகம். இங்கதான் நுணுக்கம் இருக்கு. அட்ஹேஷன் பெரும்பாலும் ஒரு இயற்பியல் ரீதியான பிணைப்பு. ஒரு பிசிக்கல் கனெக்ஷன். ஆமா, ஒரு ஸ்டிக்கர் செவத்துல ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி. தி adhesion of the tape was poor. ஆனா அட்ஹேரன்ஸ்ங்கிறது கொள்கைகள், விதிகள், நம்பிக்கைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. நீங்க ஒருபோதும் adherence to the rules அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. இது சென்டென்ஸ் கரெக்ஷன் கேள்விகள்ல வர வாய்ப்பு அதிகம். இது ரொம்ப பயனுள்ள குறிப்பு. அடுத்து அட்யூ. விடைபெறுதல். இது குட் பை சொல்றதோட ஒரு ஃபார்மல் வடிவம். The retiring CEO bid adieu to the company. ஆமா, இது கொஞ்சம் இலக்கியத்தன்மை வாய்ந்த சொல். அடுத்த ஜோடி வார்த்தைகள் adjacency மற்றும் adjacent. இரண்டும் அருகாமையை குறிக்குது. ஆமா, adjacentங்கிறது noun, the state of being next to. Adjacent adjective, located next to. The post office is adjacent to the bank. தபால் நிலையம் வங்கிக்கு அருகில் இருக்கு. இந்த பகுதியோட கடைசி வார்த்தை adjudge. இதுவும் ஒரு லீகல் டேர்ம் மாதிரி இருக்கு. ஆமா, தீர்ப்பலி அல்லது முடிவெடு. The court will adjudge him bankrupt. சரி, நீதிமன்றம் அவரை தீவாலானவர்னு தீர்ப்பளிக்கும். இப்ப நாம பார்க்குற வார்த்தைகளும் நிர்வாகம் மற்றும் சட்டத்தோட சம்பந்தப்பட்டதுதான். முதல் வார்த்தை adjunct. துணை பொருள். ஆமா, ஒரு முதன்மையான விஷயத்துக்கு உதவியா ஆனா அவசியமில்லாத ஒரு துணையா சேர்க்கப்படுறது. ஆன்லைன் பேங்கிங் இஸ் a useful adjunct to traditional services. ஆன்லைன் வங்கி சேவை பாரம்பரிய சேவைகளுக்கு ஒரு பயனுள்ள துணை. அடுத்து adjuration. ஆணையிடுதல் அல்லது மன்றாடல். இது ஒரு தீவிரமான வேண்டுகோள் மாதிரி இருக்கு. ஆமா, ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு வேண்டுகோள். கொஞ்சம் கடினமான வார்த்தை தான். அடுத்தது adjutant. இது இராணுவத்துல ஒரு உயர் அதிகாரிக்கு நிர்வாக பணிகள்ல உதவுற உதவியாளரை குறிக்கும். வங்கிச் சூழல்ல ஒரு உயர் நிர்வாகியோட உதவியாளரை கூட இப்படி குறிப்பிடலாம். அடுத்து வர 2 வார்த்தைகள் எளிமையானது. அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது நிர்வாகி. அப்புறம் admissible. ஆமா, ஏற்கத்தக்க. In a court case, only admissible evidence is considered. சரி, ஒரு நீதிமன்ற வழக்குல ஏற்கத்தக்க சான்றுகள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்த தொகுப்புல முதல் வார்த்தை admittance, அனுமதி அல்லது நுழைவு. Admission to the bank's data center is highly restricted. வங்கியோட டேட்டா சென்டருக்குள்ள நுழைய அனுமதி ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்டது. இதோட தொடர்புடையதுதான் அடுத்த ஜோடி admonish மற்றும் admonition. இதுவும் நம்ம முன்னாடி பார்த்த adherence மாதிரி ஒரு verb noun ஜோடி. கரெக்ட். admonishனா எச்சரித்தல் அல்லது மென்மையா கண்டிக்கிறது. The manager had to admonish the employee for being late. Admonitionங்கிறது அந்த எச்சரிக்கை அல்லது கண்டிப்புங்கிற பெயர்ச்சொல். He received an admonition from his boss. இந்த verb noun ஜோடிகளை ஒன்னா கத்துக்கிறது ஞாபகம் வச்சுக்க ரொம்ப உதவுது. அடுத்து ado, ஆரவாரம் அல்லது வீண் குழப்பம். The new policy was implemented without much ado. அதிக ஆரவாரம் இல்லாம புது கொள்கை செயல்படுத்தப்பட்டது. ஆமா, இது பொதுவா without much adoங்கிற சொற்றொடர்ல தான் அதிகமா வரும். இந்த தொகுதியோட கடைசி வார்த்தை adoration. ஆராதனை
அல்லது பேரன்பு. ஒரு தலைவர் மேலேயோ இல்ல ஒரு கொள்கை மேலேயோ மக்கள் காட்டுற பேரன்பை இது குறிக்கலாம். சரி, அடுத்த தொகுப்புக்கு போலாம். அட்ராய்ட், சாமர்த்தியமான. அட்ராய்ட். இது ஒரு நல்ல கேள்வி. ஒரு அட்ராய்ட் தேர்வர் கடினமான கேள்விக்கு நேரடியா தெரியாதுன்னு சொல்ல மாட்டார். அதுக்கு பதிலா தட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ பட் பேஸ்ட் ஆன் மை அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஆரம்பிச்சு தனக்கு தெரிஞ்ச தகவல்களை வச்சு சாமர்த்தியமா கையாள்வார். அதுதான் அட்ராய்ட் ஹேண்ட்லிங். அருமையான விளக்கம். அடுத்து கலப்படம் தொடர்பான 2 வார்த்தைகள், அடல்டரண்ட் மற்றும் அடல்டரேட். அடல்டரண்ட்ங்கிறது கலக்கப்படுற பொருள், அடல்டரேட்ங்கிறது கலப்படம் செய்யற செயல். சரிதானே? மிகச்சரி. இதுல ஒரு உருவகமான பயன்பாடும் இருக்கு. டு நாட் அடல்டரேட் த ஃபேக்ட்ஸ் வித் யோர் ஒப்பீனியன். ஓ, அதாவது உங்க கருத்துக்களை கொண்டு உண்மைகளை கலப்படம் செய்யாதீங்க, உண்மையை மாத்தாதீங்கன்னு அர்த்தம். இது ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் பகுதியில வரலாம். அடுத்த வார்த்தை அடம்ப்ரேட். அடம்ப்ரேட் இது கொஞ்சம் புதுசா இருக்கு. ஆமா முன்னறிவிப்பு செய்ய அல்லது கோடிட்டு காட்டுதல். ஆமா ஒரு விஷயத்த முழுசா விளக்காம அதோட முக்கிய அம்சங்களை மட்டும் சுருக்கமா கோடிட்டு காட்டுறது. ஒரு படத்தோட டீசர் மாதிரி. சூப்பர் உதாரணம். The finance minister's speech advumtrated the key features of the upcoming budget. அருமை. அடுத்து அட்வென்ட், வருகை. The advent of UPI has revolutionized payments. UPI-யோட வருகை பண பரிவர்த்தனையில ஒரு புரட்சியே செஞ்சிருக்கு. இப்போ ஒரு முக்கியமான ஜோடி, அட்வர்ஸ் மற்றும் அட்வர்சிட்டி. ஆமா, அது ரெண்டும் எதிர்மறையான வார்த்தைகள், ஆனா அர்த்தம் வேற. கரெக்ட். அட்வர்ஸ்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், பாதகமானங்கிற அர்த்தம் தரும். உதாரணத்துக்கு அட்வர்ஸ் மார்க்கெட் கண்டிஷன்ஸ், பாதகமான சந்தை நிலவரங்கள். ஆனா அட்வர்சிட்டிங்கிறது ஒரு நவுன், துன்பம் அல்லது கஷ்டகாலம். He showed courage in the face of adversity. துன்பத்தை எதிர்கொண்ட போதும் அவர் தைரியமா இருந்தார். அப்போ அட்வர்ஸ்ங்கிறது நிலைமை, அட்வர்சிட்டிங்கிறது அந்த நிலைமையால வர்ற கஷ்டம். மிகச் சரியா சொன்னீங்க. இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம். அடுத்தது அட்வர்ட், குறிப்பிடு அல்லது கவனி. இது அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து வேறையா? முற்றிலும். அட்வர்ட்னா டு ரிஃபர் டு சம்திங், அதாவது ஒன்றை குறிப்பிடுவது. The speaker did not advert to the issue. பேச்சாளர் அந்த பிரச்சனையை குறிப்பிடவில்லை. அடுத்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அட்வர்டைசர், விளம்பரதாரர், மற்றும் அட்வைசரி, ஆலோசனை சார்ந்த. The committee has an advisory role. ஆமா, அவங்க ஆலோசனை மட்டும்தான் வழங்க முடியும், முடிவெடுக்க முடியாது. நாம இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். முதல் வார்த்தை அட்வொகசி, பரிந்துரை அல்லது ஆதரவு. இதுக்கு ஆதரவா பேசுறவர் தான் அட்வொகேட். சரி, இப்ப அடுத்த சில வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏரியல், வான்வழி. ஏரோநாட், வானோடி. ஏரோநாட்டிக்ஸ், வானூர்தி அறிவியல். ஒரு நிமிஷம், நான் ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க. நாம வங்கி தேர்வுகள் பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ ஏன் திடீர்னு வானூர்தி அறிவியல் பத்தி பார்க்கறோம்? இது தேர்வுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது ரொம்ப நியாயமான கேள்வி. நீங்க தேர்வுல ஏரோநாட்டிக்ஸ்க்கு அர்த்தம் எழுத போறதில்ல. ஆனா இதுல ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. ஓ, ஒவ்வொரு சிறப்பு துறைக்கும், அதாவது ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டுக்கும் அதுக்குன்னு ஒரு சொல்லகராதி உண்டு. எப்படி விமானத்துறைக்கு இந்த வார்த்தைகள் இருக்கோ அதே மாதிரி வங்கித்துறைக்கும் பிரத்யேகமான வார்த்தைகள் உண்டு. ரெண்டாவதா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பகுதியில எந்த தலைப்பிலிருந்து வேணாலும் ஒரு பத்தி வரலாம். ஒருவேளை அது விமானப் பயணத்தோட வரலாறு பத்தியா இருந்தா இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உதவும். இது ஒரு நல்ல பார்வை. புரியுது. அப்போ ஏரோஸ்டாட், காற்று நிரப்பப்பட்ட பலூன், மற்றும் ஏரோஸ்டாட்டிக்ஸ், வளிமன் நிலையியல், இதுவும் அதே வகைதான். ஆமா, இப்ப மறுபடியும் நமக்கு பழக்கமான பகுதிக்கு வருவோம். ஆஃபபிள், பழக இனிய அல்லது அன்பான. ஒரு வங்கி மேலாளர் ஆஃபபிளா இருந்தா வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். The new branch manager is very affable. ஆமா, நிச்சயமா. இப்போ கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். அடிக்கடி குழப்பத்தை ஏற்படுத்துற 2 வார்த்தைகள், அஃபெக்ட் மற்றும் அஃபெக்டேஷன். இது தேர்வுல தப்பு செய்ய வைக்கிற ஒரு கிளாசிக் இடம். கவனமா கேளுங்க. அஃபெக்ட், AFFECT, இது ஒரு verb, வினைச்சொல். இதுக்கு அர்த்தம் பாதிப்பு ஏற்படுத்து. The new policy will affect everyone. புதிய கொள்கை எல்லாரையும் பாதிக்கும். ஆனா அஃபெக்டேஷன், AFFECTATION, இது ஒரு நவுன், பேர்ச்சொல். இதுக்கு அர்த்தம் பாசாங்கு அல்லது பகட்டு. பாசாங்கு. ஆமா, இயல்பா இல்லாம மத்தவங்கள கவரணும்னு செயற்கையா நடந்துக்கிறது. His British accent was just an affectation.
அவனோட பிரிட்டிஷ் உச்சரிப்பு ஒரு பாசாங்கு தான். இதுல இன்னொரு குழப்பமும் வருமே, இஃபெக்ட், EFFECT, அந்த வார்த்தை. மிச்ச சரியான புள்ளி. தேர்வுல இந்த மூணையும் கொடுத்து குழப்புவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃபெக்ட் வெர்ப் பாதிப்பை ஏற்படுத்துது. எஃபெக்ட் நவுன் அந்த பாதிப்போட விளைவு. எஃபெக்டேஷன் நவுன் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத வார்த்தை, பாசாங்கு, ஒரு விதமான போலித்தனம். இந்த மூணையும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 1 மார்க் நிச்சயம். அருமை. அப்படியானா இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இந்த 50 வார்த்தைகளோட அர்த்தம் என்ன? வெறுமனே மனப்பாடம் செஞ்சா மட்டும் போதாதுன்னா நல்லா தெரியுது. நிச்சயமா வெற்றிங்கிறது தினமும் செய்யற சின்ன சின்ன முயற்சிகளோட கூட்டுத்தொகை தான். இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட வார்த்தைகளை சூழலோட புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் பகுதியில ஒரு பத்தியோட மையக்கருத்தை புரிஞ்சுக்க இந்த வார்த்தைகளோட நுணுக்கமான அர்த்தங்கள் ரொம்ப அவசியம். அப்போ நீங்க அவங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையா என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட வார்த்தைகள்ல இருந்து ஏதாவது ஒன்னை எடுத்து அத உங்க சொந்த வாக்கியத்துல பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. உங்க நண்பரோட திறமைய பாராட்ட அட்ரைட்ங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்துவீங்க? இல்லனா ஒரு புது விதிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறத குறிக்க அட்ஹியரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய எப்படி ஒரு வாக்கியத்துல அமைப்பீங்க? இந்த மாதிரி செய்யறது வார்த்தைகளை உங்க மனசுல ஆழமா பதிய வைக்கும். இது ஒரு சிறந்த பயிற்சி. இது மாதிரி இருமொழி சொல்லகராதி, இலக்கண குறிப்புகள், மாதிரி தேர்வுகளுக்கு ராமெக்ஸ் அகாடமியை பின்தொடருங்கள். தினசரி புது தகவல்களுக்கு அவங்கள பின்தொடர்றது வங்கி தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.